அல்லாஹ் சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நிலைமையை கூறக்கூடிய சமயத்திலே வஹுவ மின் அஹ்லி ஷுஹூத் வஹுவ மின் அஹ்லி ஷுஹூத் வஹுவ மன் அஹ்ல ஷுஹூத் என்று கிதாபிலே போடப்பட்டிருக்கின்றது. அந்த மன் அல்ல, அது மின் ஃபதஹ் போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஃபதஹை வெட்டி கீழுக்கு மீமுக்கு கீழே கசர் வைக்க வேண்டும், ஜேர் வைக்க வேண்டும். வஹுவ மின் அஹ்லில் ஷுஹூத். இவர்கள் யார் என்றால் ஷுஹூதுடையவர்கள். ஷுஹூத் என்றால் என்ன? ஷஹீதையில உள்ளதுதான் ஷுஹூத். ஷஹீதை என்றால் என்ன? சாட்சி சொன்னான். சாட்சி சொல்லக்கூடிய ஒருவன் கண்ணாலே கண்டிருந்தால் தான் சாட்சி சொல்லுவான். சாட்சிக்காய் ஒரு வழக்கில் ஒருவன் ஷாஹிதி, அவன் சாட்சியாளன் என்று சொன்னால் என்னுடைய பேச்சில் தயவு செய்து கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணாலே காணக்கூடியவனுக்குத்தான் ஷாஹித் என்று சொல்லுவது. இவன் கண்ணால கண்டான், நடந்த விஷயத்தை கண்ணால் கண்டான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றோம் இல்லவா? சாட்சி சொல்லுகிறேன். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகின்றேன். எப்ப எண்ணத்தை வைத்து நாம் ஷாஹிது சொல்லுகின்றோம்? எதை நாம் கண்ணால கண்டோம் என்ற விஷயத்துக்கு வரும் பொழுது அது ஒரு பாரதூரமான பேச்சு. அந்த பேச்சுக்கு போகும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. காரணம், கல்லிமின் நாஸ அலா கத்ரி உகூலிஹிம். மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய சமயத்திலே மக்களுடைய சிந்தனைக்கு, மக்களுடைய யோசனைக்கு, மக்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேச வேணும் என்று ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கின்றது. ஆகவே ஷுஹூதுடையவர்கள் அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் பெருநாதா, இவர்களும் பெருநாதா. அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார்கள், நான் சகல அவுலியாக்களுக்கும் சகல தரீக்கத்துடையவர்களுக்கும் மேலானவர். உண்மைதான் சொல்லுகின்றார்கள். அதை போன்று இந்த தரீக்கா ஷாதுலியா தரீக்காவின் ஸ்தாபகர் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி கூறுகின்றார்கள், சகல வலிமாருடைய கால் பாதமும் என்னிடத்தில் தான் உண்டு, என்னிடத்தில் தான் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த தத்துவங்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை வைத்து ஒவ்வொரு மகானும் அப்படி பேசுகின்றார்கள். உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் கூறியும் இருக்கின்றேன், இறைவனுக்கு 99 நாமங்கள் உண்டு. அந்த 91 நாமங்களில் யா லத்தீஃப் என்பதும் ஒரு நாமம். எந்த தரீகாவை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒவ்வொரு தரீகாவிலும் 91 நாமங்களை ஒவ்வொரு ஷேகுமாரும் வைத்திருக்கின்றார்கள். இந்த இஸ்மை நீங்கள் இரவு பகலாக செய்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்மிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முரீதீங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று எங்களுடைய அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் ஒரு இஸ்மை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். என்ன? யா லத்தீஃப். அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வ ஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது கிருபையுள்ளவன். இன்னல்லாஹ் ஹுவர் ரஹ்மான், அவன் கிருபையுள்ளவன். வஹுவர் ரஹீம், அவன் கிருபையுள்ளவன். அந்த கிருபைக்கும் ரஹ்மான் என்ற கிருபைக்கும் ரஹீம் என்ற கிருபைக்கும்
லத்தீஃப் என்ற கிருபைக்கும் வித்தியாசம் உண்டு. உதாரணமாக, ஒருவன் திருமணம் முடித்து பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு பிள்ளையை பெறுகின்றான். அந்த பிள்ளையை பெற்று அவன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அவனுக்கு ஏற்படக்கூடிய கிருபையும் அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தனது பிள்ளையின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் பக்கத்து வீட்டு பிள்ளையுடன் இருக்குமா என்றால் அது இரியாது. அந்த பிள்ளைக்குரிய இரக்கம் வேற, தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இரக்கம் வேற. இது உள்ளிரக்கம். அல்லாஹு லத்தீஃபும், அல்லாஹு தஆலா உள்ளிரக்கம் உள்ளவன். இந்த இஸ்மை, இந்த யா லத்தீஃப் என்ற இஸ்மை அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தெரிந்தெடுத்து அதை தன்னுடைய முரீதீங்களுக்கு இரவு பகலாக காலையும் மாலையும் தவறாது நீங்கள் இதை உச்சரித்து வர வேணும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், தன்னை பின்பற்றிய முரீதீங்கள் இறைவனிடத்திலே மிக விமோசனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் யா லத்தீஃப் என்ற ஒரு அச்சரத்தை, அந்த இஸ்மை எங்களுக்கு அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் காலையும் மாலையும் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதில் சேர்ந்து செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றோம். ஆனால் ஒருவன் ஒரு தரீகாவை பின்பற்றி அந்த தரீகாவின் ஊடாக அவன் செல்கின்றானாம் என்றால், அந்த தரீகாவை அவன் சரியாக அறிந்து அந்த தரீகாவின் பிரகாரம் அவன் செயல்பட வேணும். அல்ல நான் காதிரியா தரீகா, நான் ஷாதிலியா தரீகா, நான் ஜிஷ்டியா தரீகா என்று இவன் பேரளவில் மட்டும் சொல்லிக்கொண்டு நான் தரீகாவாதி என்னும் பொழுது நிச்சயமாக அதில் எந்த விதமான பிரயோஜனத்தை பெற முடியாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு நேரம் அந்தந்த தரீகாத்துக்குரிய இஸ்தாபகர்கள், அந்தந்த தரீகத்துக்குரிய மஷாயிகுமார்கள் இவனின் மீது ஒரு அன்பு கொண்டு, இவனின் மீது ஒரு இரக்கம் கொண்டு, என்றாலும் அவன் என் மீது பாசம் கொண்டவன், நான் சொன்ன சொல்லுகளை அவன் செய்திருக்கின்றான், செய்யாமலும் விட்டிருக்கின்றான், என்றாலும் இவனுக்கு சில இரக்கம் காட்ட வேணும் என்று காட்டக்கூடிய சில மஷாயிகுமார்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பதை நாம் எந்த இடத்திலேயும் மறந்துடக்கூடாது. அதனால் தான் தனது முரீதீங்களுக்கு அல்லாஹும்ம யா லத்தீஃப் நஸ்அலுகல் லுத்ஃப ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர் உல்துப் பினா யா லத்தீஃப் அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மை யஷாஉ வ ஹுவல் கவியுல் அஸீஸ். என்ன சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? அல்லாஹும்ம யா லத்தீஃப், கிருபையுள்ளவனே, உள் கிருபையுள்ளவனே, நஸ்அலுகல் லுத்ஃப, உன்னிடத்திலே நாங்கள் உள் கிருபையை கேட்குகின்றோம். எந்த விஷயத்தில் கேட்குகின்றோம்? ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர், ஒவ்வொருத்தருக்கும் கதிர் இருக்கின்றது. ஏற்கனவே நான் இது பேசியும் இருக்கின்றேன், சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுகின்றேன். கதிர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வினால் எங்களுக்கு ஒவ்வொரு கதிர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்திலே எவ்வளவு காலம் வாழுவான், உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடுவான், உலகத்திலே இவன் என்னென்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதைத்தான் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னார்கள், யா அல்லாஹ் நஸ்அலுகல் லுத்ஃப ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர், என்னுடைய விஷயத்திலே உன்னுடைய கதிர், என்னுடைய கதிர் எந்த வகையில் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. அது மோசமாக இருந்தால், அது எனக்கு கெடுதியாக இருந்தால் அந்த கெடுதியை அகற்றி நல்லதை அந்த கெடுதிக்கு பகரமாக ஆக்கி தந்தருள்வாயாக என்பதை காலையிலேயும் மாலையிலேயும்
கேட்க தவறக்கூடாது என்று அல் குதுபர் அக்பர் இஸ்தாபகர் அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி